ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரவணன் வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி இதெல்லாம் கவனிச்சுட்டு வந்து, டே சரவணா, நானும் ரொம்ப நேரமாக உன்னை கவனிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன், என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காகடா ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்பா ஏதாச்சும் திட்டினாராடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா எதுக்காகமா என்னை திட்ட போகிறாரு, இந்தாங்கம்மா பிரசாதம் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே அஞ்சலியை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதனால வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியம் இருந்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சுடர் இருந்துட்டு நம்ம மயிலை கூட்டிட்டு வராங்க, வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கமும் வந்துடுறாரு. வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம 3 பேருக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா, இப்போ நாளாதான் ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டாங்க, இவளுக்கு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சோறை போட்டுட்டு நம்மளாலலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்கே பாருடி, சீக்கிரமாக உன்னோட மாமியார் வீட்டுக்கு போகிற வழியை பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உன்னாலாம் இந்த வீட்டில் உட்கார வச்சு என்னால் சோறெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மயிலுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுது. தன்னோட பெற்றவங்களே நம்மளை இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு உள்ளே எழுந்து ஓடிடுறாங்க. ஓடின உடனே நம்ம சுடர் இருந்துட்டு பின்னாடியே போயிட்டு, அக்கா நில்லுங்கக்கா, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லி, ஆனால் நம்ம மயில இருந்துட்டு ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு, மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா, சாப்பிட்ற போது அக்கா அக்கா கிட்ட என்ன பேசுற நீ, அக்கா ரொம்ப பாவம், நீ தானே பெத்த, நீ தானே சோறு போடணும், இப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே நீ தானே, இப்போ இதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான், அதுக்கப்புறம் இவளுக்கு சோறு போடணுமா வேண்டாவான்னு நீ எப்படிமா முடிவு பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம சுடர் இருந்துட்டு பாக்கியத்தை திட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் இருந்துட்டு, ஐயோ கடவுளே, தன்னோட வாழ்க்கை எதுக்காக இப்படி இருக்கு, யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், அம்மா பேச்சை தானே கேட்டோம், அம்மா பேச்சை கேட்டதுனால தானே என்னோடய வாழ்க்கையே இந்த மாதிரி இருக்குது, இனிமேல் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது மாமா, ப்ளீஸ் மாமா ஃபோனை எடுங்க மாமா, இனிமேல் நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் மாமா, இனிமேல் உங்ககிட்ட எந்த சமயத்துலேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்ககிட்ட நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே நம்ம மயில் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டுறாங்க. எல்லாருமே நம்ம மயிலோட ஃபோனை பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோர்ட்ல கேஸ் ஹியரிங்க்கு வருது. இந்த ஹியரிங்ல தான் முடிவு என்னன்னே தெரிய போகுது. நம்ம அதாவது சரவணனுக்கும் மயிலுக்கும் டிவோர்ஸ் கிடைக்க போதா இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்டேயும் கோமதி கிட்டேயும் போய் சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, நாளைக்கு கேஸ் ஹியரிங்க்கு வருது, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரவணா, இந்த விஷயத்துல நீ கொஞ்ச நாள் கழிச்சு முடிவு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, கண்டிப்பா என்னால் அவ கூட மட்டும் வாழவே முடியாது, அவ கூட சேர்ந்து வாழுங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்களே அவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாலே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது, அப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் வேலை பண்ணவகிட்ட எப்படிங்க நம்மளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்த முடியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையே ஜெயிலில் உட்கார வச்சுவ, அதனால அவ கூட எல்லாம் நம்ம பேசவே, அதாவது அவ சங்காரத்துமே நம்மளுக்கு வேணாம், அவ இந்த வீட்டை விட்டு ஒழியணும்னா ஒன்று நம்ம பையன்கிட்ட இருந்து அவள் டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கும் கிளம்பிடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு கோர்ட்டில், கடவுளே எனக்கு இன்றைக்கி டிவோர்ஸ் கிடச்சிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே அப்பாவி மாதிரி கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அதாவது கோமதி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்குதா மண்டையில், நீ தான் அவங்க அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வச்சுக்கிட்டு அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீ எப்படி எதிர்பார்க்குற, கொஞ்ச நேரம் இங்கே நில்லு, எப்படியாவது அந்த ஜட்ஜ் அம்மா கிட்ட கேட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட மயிலை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ் வந்து அதாவது சரவணன் கேஸ் வந்துடுது. சரவணனை உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போன உடனே அதாவது சரவணனையும் மயிலையும் முன்னாடி நிற்க வச்சு, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், என்னோட கேரக்டரவே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா மேடம், அது மட்டும் இல்லாமல் வயசு விஷயத்துலேருந்து, நகை விஷயத்துலேருந்து, படிப்பு விஷயத்துலேருந்து, குழந்தை விஷயத்துல வரைக்கும் என்கிட்ட பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டே தான் மேடம் இருந்தா, அது மட்டும் இல்லாமல் இப்போ பொய்
பொய்யான ஒரு கேஸை கொடுத்து என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டா மேடம். அதுக்கப்புறம் எல்லாமே பொய்ன்னு இந்த கோர்ட்டில் தான் மேடம் தீர்ப்பே வந்துச்சு. இங்கே பாருங்கள் மேடம், இப்படிப்பட்டவ என் குடும்பத்துக்கு வேண்டாம் மேடம், இப்படிப்பட்டவ கூட என்னால் வாழ முடியாது. அதுக்கப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தலையில் கல்லை எடுத்து போட்டாலையும் போடுவா மேடம் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, ஏதோ என்னோட தலையெழுத்து இப்படியே பொய் சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமே உங்ககிட்ட நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள் மேடம், என் மாமா கூட என்னை சேர்த்து வையுங்க மேடம். இனிமே நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் மேடம். எந்த சூழ்நிலையிலையோ பொய் சொல்லணுன்ற எண்ணம் கூட இனிமே வராதுங்க மேடம். நான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் மேடம். என்னை என் புருஷன்கிட்ட மட்டும் அனுப்பி வச்சிருங்க மேடம். என்னையும் என்னோட புருஷனையும் அதாவது பிரிச்சு தராதீங்க மேடம் அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், இந்த கோர்ட்டே எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சா கூட என்னால் அவள் கூட சேர்ந்து வாழ முடியாத மேடம். கண்டிப்பாக அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலையும் அவளை எங்கள் வீட்டில் நான் தங்க வைக்க மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டில் இருந்து நம்ம சரவணனுக்கும் மயிலுக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் குழம்பி போய் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த கேஸை இன்னொரு நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன், இப்போது 2 பேருமே ஒரு கவுன்சிலிங்க்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எத்தனை கவுன்சிலிங் அனுப்பினாலையும் கண்டிப்பாக என்னோட மனசு மாறவே மாறாது. என்னோட மனசு கண்டிப்பாக இதே நிலையில தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போவே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, நாங்கள் இந்த கோர்ட்டில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலையும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ கடவுளே, இப்போ எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிடணும்னு ரொம்ப ஆசையாக வந்தனே, எதுக்காக இப்படி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம இப்படி அலக்கழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து லாயர் இருந்துட்டு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலும் அதுக்கப்புறம் என்ன சரவணன் இவங்க 2 பேருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அதாவது மயில் இருந்துட்டு சரவணன் கிட்டே, இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக இனிமேல் நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன் மாமா. உங்கள் மேலே வச்சிருக்க அன்பு உண்மை மாமா, அந்த அன்புக்காகவது என் கூட சேர்ந்து நீங்கள் வாழலாம்ல. இங்கே பாருங்க மாமா, இனிமேல் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுக்கிட்டவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே, இங்கே பாருடி, என் பையன்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதடி. என் பையனை கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதாதா? உன்னால என் குடும்பம் அனுபவிச்சதெல்லாம் போதாதாடி? இன்னும் என்னடி அனுபவிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இனிமே என் பையன் கூடயோ என் கூடயோ என் குடும்பத்துக்கு இருக்கிறவங்க கிட்டேயோ பேசணும்னு மட்டும் நினைக்காத. உனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் முடிஞ்சதான். இனிமே எதுவுமே ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே, இங்கே பாருமா, நான் இந்த தடவை டிவோர்ஸ் கிடச்சிரும் தான் வந்தம்மா, ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலம்மா. அடுத்த ஹியரிங்க்கு கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும்னு நம்புகிறேம்மா நான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மயிலுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு வாடத்துக்கும் துப்பு இல்லை, இப்படி ஜட்ஜுக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி தன்னோட புருஷன் கூட வாழணும் அப்படின்னு ஏதாச்சும் பேசணுமா பார்த்தா எதுவுமே பேசாமல் அப்படி கல்லூனி மங்கி மாதிரி அப்படி நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருமா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. நான் பேசாமல் இருக்கிறன்றதுக்காக நீ என்ன வேணாலும் பேசலான்றது ஒன்று இருக்குதா? இங்கே பாருமா, நான் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாக இருக்கனே தவிர எனக்கு பேச தெரியாமல் இல்லை. என் மேலே தப்பு இருக்கிறதுனால தானே நான் அமைதியாக இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தானம்மா. உன்னால தாம்மா இப்படி ஒரு நிலைமை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகையோட கண்ணீரோட நம்ம பாக்கியத்துக்கிட்டே பேசுவோம். இங்கே பாருடி, நான் எத்தனையோ ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சலடி, அந்த வாழ்க்கையை உனக்கு வாழ தெரியல, அந்த வாழ்க்கையை உனக்கு நிலச்சிக்க தெரியல, நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோபத்தோடு பேசவும், இங்கே பாருமா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி என்னோட வாயை அடிச்சன்னு மட்டும் பார்க்காத. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். என்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீ தானம்மா. என்னோட வாழ்க்கை இப்போ சீரழிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் நீதாம்மா. இனிமே உனக்கு சோறு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதானே. இனிமே நான் உன்னோட வீட்டில் இருக்கிறதில்ல, எனக்கு நானுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒன்று போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு தான் பொண்ணுக்கு சோறு போடக்கூட வழி இல்லாமல் எங்கேயாவது போட்டும் விடு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்துட்டு பயங்கர அழுகையோட ஒரு கோவிலில் போயிட்டு உட்காடுறாங்க. உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும்,
நம்ம அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது அஞ்சலிய பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அஞ்சலிக்கு எதுக்காக டிவோர்ஸ் அதாவது வாழ்க்கையே இல்லன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனேயே சரவணன் இருந்துட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "அஞ்சலி எப்படி இருக்க அஞ்சலி? நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா நீயே கால் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லவும், "எனக்கு நீ கால் பண்ணலான்னு இருந்தியா? என்ன விஷயம் சொல்லு அஞ்சலி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன அஞ்சலி இருந்துட்டு, இங்க பாருங்க சரவணா, சும்மா தான் கால் பண்ணேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏதுன்னு கேட்கலான்னு. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கேள்விப்பட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு சரவணா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காத. கோவில்ல வச்சு அதெல்லாம் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எதுவுமே பேசாம அமைதியா போயிட்டேன். இங்க பாரு சரவணா, உன்னோட வாழ்க்கையில என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அ அதாவது உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட நெறைய பொய் சொல்லி உங்கள ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக அவங்கள இந்த வீட்ட விட்டு அனுப்பிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மை தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆ ஆமா. என்னோட அதாவது நீ போயிட்டதுக்கப்புறம் எனக்கு உலகமே இல்ல. என்னோட வாழ்க்கையே போச்சுன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையிலயும் ஒருத்தி வந்து என்ன சந்தோஷப்படுத்துவா, என்ன ஒரு அழகான வாழ்க்கைக்கு கொண்டு போகுவான்னு நெனச்சு கூட பார்க்கல. ஆனா அப்படியேப்பட்டவ எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணுவான்னு நெனச்சு கூட பார்க்கல. என் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. அது மட்டும் இல்லாம அவளால என்னோட குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு சரவணா, நீ கவலைப்படாத. கண்டிப்பா உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு நல்லபடியா உன்னோட வாழ்க்கை அமையும்" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, "சரி அஞ்சலி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். நீ தப்பா நெனச்சுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன சரவணா? என்ன விஷயம் சொல்லு. நான் தப்பாலாம் நெனச்சுக்க மாட்டேன். இல்ல உன்னோட வாழ்க்கையில அ என்னென்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்ல சரவணா, இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல சரவணா. இங்க அஞ்சலி, நான் திரும்ப திரும்ப கேட்கணும்னு மட்டும் நினைக்காத. ஆனா நீ அன்னைக்கு கோவில்ல மீட் பண்ணிட்டு போனோம் இல்லையா? அன்னையிலிருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அதே யோசனையாவே இருக்குது. இங்க பாரு அஞ்சலி, நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறேன்னு நெனச்சு பார்க்காம, உன் வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு சரவணா, நீ இவ்ளோ தூரம் கேட்கறதுனால நான் உன்கிட்ட சொல்றேன். என்னோட வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுன்னு. ஒரு நாள் அது ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு நீ வந்தல்ல, அந்த கல்யாணத்துல உன்ன பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கேன். அன்னைக்கு பார்த்ததுலேருந்தே என்னோட ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் லவ் பண்ண விஷயம் அவருக்கு தெரிஞ்சு, ஒவ்வொரு நாளும் என்ன கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு. அ ஒவ்வொரு நாளும் என்னோட அம்மாகிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாலும், "எவன் கூடரி பேசுற?" அப்படின்னு சொல்லி என்ன சந்தேகப்பட்டு, என்ன அடிக்க ஆரம்பிச்சுருவான். அப்படியே ஒரு மாரி அசிங்கமா பேசுவான். அவன் அவன் பேசுறத என்னால காது குடுத்து கூட கேட்க முடியாது. அவ்ளோ அசிங்கமா பேசுவான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால சகிக்க முடியல. என்னோட அப்பா, அம்மா கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், இப்படியெல்லாம் நடக்குதுன்னு. ஆனா அவங்களும் என்ன கண்டுக்கிற மாரியே தெரியல. அதுக்கப்புறம் அவனோட அ அவனோட சந்தேகம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. இதுக்கு மேல என்னால இந்த வாழ்க்கையில இருக்கவே முடியாதுன்னு அவன டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்னோட வீட்ல தான் இருக்கேன். அவன டிவோர்ஸ் பண்ணி கூட எனக்கு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. "என்ன என்ன சொல்ற? நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் உன்ன பார்த்தேன். கொஞ்ச நாள்லயே அதாவது உன்ன அந்த கல்யாணத்த பார்த்தது அதாவது உன்ன அந்த கல்யாணத்துல பார்த்தேன்ல, அப்பதான் இதெல்லாம் நடந்துச்சா? இங்க பாரு சரவணா, உன்ன பார்த்துட்டு போய் ஒரு 2 மாசம் கூட என்னோட புருஷன் கூட நான் ஒழுங்கா வாழ கிடையாது. அதுக்கப்புறம் நான் என்னோட அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போனாவோ, எங்கேயாவது போனாவோ, என்ன ஏதாச்சும் ஒண்ணு பேசி யாராச்சும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்றது? என்னோட தலையெழுத்து அந்த மாரி ஆயிடுச்சே. சரி விடு. இனிமேல் அத நெனச்சு நம்ம எப்படி அத நெனச்சு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஃபீல் பண்ணியும் எதுவும் ஆகப்போறது கிடையாது. அதனால நம்ம அத யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே ஒரு மாரி கஷ்டத்திலே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அஞ்சலி கிட்ட, "இங்க பாரு அஞ்சலி, என்னால தான் உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நெனச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன மன்னிச்சிரு அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இங்க பாரு சரவணா, நீ வேணும்னு எதுவுமே பண்ணலையே. நீ எதர்ச்சியா தானே அந்த கல்யாணத்துக்கு வந்த. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ சொல்லு? நீ கவலைப்படாத. என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதனால நடந்துருச்சு. அதுக்காக யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு, "சரி, சரி அஞ்சலி, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி இருந்துட்டு சரவணன் மேல ஒரு மாரி
ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருது. சரவணனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, நமக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழலாமே அப்படின்ற யோசனை நம்ம அஞ்சலி மனசுக்குள்ளே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டையும் ரொம்பவே கொடுமையான ஒரு வாழ்க்கையிலையும் வாழ்ந்துக்கிட்டு கோவிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது பெற்றவங்களும் நமக்கு சப்போர்ட்டாக இல்லாமல், இன்னொரு பக்கம் நம்ம கட்டினவனும் நமக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் இப்படி நடுத்தெருவில் இருக்கிறோமே அப்படின்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கோவிலில். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல நம்ம மயிலை பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி இடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, மயில் கூட பேசலாமா வேண்டாவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை அவ கூடலாம் பேசவே கூடாது அப்படின்னும் அதாவது கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. ஆனால் மனசு கேட்காம எதுக்காக அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ திரும்ப போயிட்டு என்னப்பா என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மயிலுக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுது. மாமா நீங்கள் என்ன மாமா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா, இந்நேரத்துக்கு எதுக்காக நீ தனியாக உட்காந்து இங்கே அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருங்க மாமா, எனக்கு பிறந்தவங்களும் அதாவது பிறந்த வீட்டில் இருக்கிறவங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை. அதே மாதிரி நான் கட்டின்னு போன இடத்துலையும் நான் துரோகம் பண்ணிட்டேன்றதுக்காக என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. இப்போது எனக்கு யார் சோறு போடுறதுன்னு என்னோட அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்போது நான் நடுத்தெருவில் நின்றுட்டுருக்கேன் மாமா. இப்போது நான் என்னோடய வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து நான் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல, எதுக்காக உயிரோடு இருக்கணும் எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இங்கே பாருமா, நீ பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அப்படியே இருந்தாலும் உன்னோட அப்பா அம்மா தானே உன்னை பார்த்துக்கணும், எதுக்காக உன்னை வீட்டை விட்டெல்லாம் துரத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, எனக்கு சோறு போட கஷ்டப்பட்டு தான் என்ன ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு என்னோட அம்மா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது அதுவும் நடந்துருச்சு. ஆனால் இதனால் இவ்வளோ பிரச்சனை வந்து திரும்பவும் என்னோட அம்மா வீட்டுக்கு போவேன்னு அவங்க எதிர்பார்க்கல. அதனால தான் இப்போது திரும்ப என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அங்கே போனாலும் என்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னப்பா சொல்கிற நீ, எதுக்காக வீட்டை விட்டு வந்த, ஏதோ பெற்றவங்க மனசு கஷ்டத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்றதுக்காக நீ வீட்டெல்லாம் வந்துடுவியா? இங்கே பாருங்க மாமா, பெற்றவங்க பேச்சை கேட்டால் நல்லா அதாவது வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கை பார்த்தீங்களா சீரழிஞ்சு நாசமாக போயிடுச்சு. என்னோடய அப்பா அம்மா பேச்சை கேட்டதுனால மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது. என்னோடய அப்பாவும் அம்மாவும் எனக்கு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணப்போவே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். என்னோட தப்பு தான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது. ஆனால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண பார்த்தியா, பண்ணதுனால தானே இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் நல்ல மனசெல்லாம் ஏமாற்றி இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேனே உங்களை, என்னை மன்னிச்சிருங்க மாமா. எதுவுமே நான் தெரிஞ்செல்லாம் பண்ணலை. என்னோடய அம்மா பேச்சை கேட்டால் என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என்னோடய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு தள்ளும்னு நினச்சி கூட பார்க்கல மாமா. பரவாயில்ல விடுங்க, நான் இப்படியாவது என்னோடய வாழ்க்கையை வாழ்கிறதா இல்லை சாப்பிட்றதான்னு யோசிச்சு நான் முடிவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க மாமா, உங்களை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, என்னம்மா உனக்கு, நானே உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்க மாமா, திரும்பவும் நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் மாமா. திரும்ப அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னால் வாழ வெட்டியாக இருக்கேன் அப்படின்னு அவங்க அக்கம் பக்கத்தில் அசிங்கப்படுறத என்னால் பார்க்க முடியாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இந்நேரத்துக்கு ஒரு பொட்டை புள்ளியை நான் தனியாக விட்டுட்டு போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. நீ முதல்ல எழுந்து வா, உங்கள் வீட்டில் நானே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு பாக்கியம் வீட்டு வாசல்லே விட்டுட்டு, இங்கே பாருமா, இனிமே இப்படி ஒரு முடிவை எடுத்துறாத. பெற்றவங்க ஆதங்கத்தில் 1000 பேசுவாங்க தான். ஆனால் அதை எல்லாத்தையும் மனசில் போட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால் நீ இனிமே இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்காத, சரியா, போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே சரவணன் கிட்ட போயிட்டு, சரவணா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, என்னப்பா விஷயம், என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு இங்கே என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரவணன் இருந்துட்டு அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, கோவிலுக்கு போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருடா, அந்த தங்கமயில் இருக்கால, அந்த புள்ள அந்த கோவிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்பா
அவள் எங்கே இருந்தா எனக்கு என்னப்பா, எதுக்காக அவளை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருப்பா சரவணா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் முழுசாக புரிஞ்சுக்கோ. எதுக்காக நான் சொல்ல வர்றத நீ முழுசாக கேட்காம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ முழுசாக கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டே கேட்கவும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அவள் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. எதனால் தெரியுமா, அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். இனிமே உன்கிட்ட உனக்கு நான் சோறு போட முடியாது, அதனால நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு துரத்திட்டாங்களாம். அவள் ரொம்பவே மனசு உடஞ்சி போய் பேசிக்கிட்டு இருந்தா. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு அவள் திருந்திட்டா, அது உணர்ந்துட்டாடா. இனிமே அவள் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டா. அவங்க அப்பா அம்மா அதாவது இப்படியெல்லாம் சொல்லி சொன்னதுனால தானே அந்த புள்ள இப்படியெல்லாம் பண்ணிடுச்சு. இனிமே அவள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாடா. அவள் கூட சேர்ந்து நீ வாழ்ந்தா என்னதான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லாதீங்கப்பான்னு. திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்கப்பா. கண்டிப்பாக அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. இங்கே பாரு சரவணா, அப்பா தப்பாக சொல்கிறேன்னு, அதாவது அப்பா இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு மட்டும் நினச்சி பார்க்காதடா. ஆனால் அப்பா சொல்கிறதெல்லாம் 1000 அர்த்தம் இருக்குன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, உங்கள் பேச்சை கேட்டதுனால தான் என்னோடய வாழ்க்கை இந்த ஒரு நிலைமையில வந்துடுச்சு. அதனால் திரும்பவும் என் மனசுக்கு அதாவது பிடிக்காத எதையும் நான் செய்கிறதா இல்லைப்பா. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் உக்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலை பற்றி யோசிக்கவா இல்லை அஞ்சலை பற்றி யோசிக்கவா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அஞ்சலி கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு காலை எடுத்து அஞ்சலி சொல்லு அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரவணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணேன். இங்கே பாரு சரவணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்ன என்ன அஞ்சலி, உன்னோட ஒய்ஃப் கூட திரும்ப நீ பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இல்லை அஞ்சலி, அவள் கூட பேசணுன்ற ஒரு எண்ணமே வரலை. அவளை எவ்வளோ உயிராக நினச்சனோ அந்த அளவுக்கு அதை விட மோசமாக அவளை நான் வெறுத்துட்டேன். இனிமேல் அவள் மூஞ்ச கூட பார்க்கக்கூடாதுன்ற ஒரு முடிவே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சரவணா, இது ரொம்ப பெரிய தப்பு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அவங்கள உன்னோட வாழ்க்கையிலேருந்து மொத்தமாக தள்ளி வைக்கிறது ரொம்ப தப்பாக தெரியலையா உனக்கு? அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினதா அவங்களோட முழு அதாவது அவங்களோட சூழ்நிலையிலிருந்து நீ புரிஞ்சுக்கிட்டனா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ ஏன் போய் பேசக்கூடாதுன்னு நீ ஏன் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு அஞ்சலி, திரும்ப திரும்ப அவ கூட சேர்ந்து வாழ்கிறத பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்க அஞ்சலி. இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் திரும்ப என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு சரவணா, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு நினச்சி பார்க்காத. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமே நினச்சி நீ வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டதே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை சரவணா. நீ நல்லா யோசிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு அஞ்சலி, நான் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சிட்டேன். இது சரியாக வருமா வராதான்னு நான் ரொம்ப 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 நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுத்தால் தான் என்னோடய வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாவது, அதாவது சந்தோஷம் இல்லாட்டியும் ஒரு நிம்மதியாவது கிடைக்கும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டும், இதெல்லாம் கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. யார் அஞ்சலின்னு பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, டே சரவணா, யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க, யாரோ ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது, என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். யாருடா, யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நீ உண்மையை சொல்லு, அதாவது ஆன்ட்டிக்கிட்ட உண்மையை சொல்லு, அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரி அஞ்சலி, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா, உன்னோட போக்கே சரியில்லை, என்னாச்சு உனக்கு, யார் கூட பேசிக்கிட்டு இருக்க, சொல்லு சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அது வேறு யாரும் இல்லைம்மா, நான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லவும், டே சரவணா, என்னடா சொல்கிற நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ எதுக்காகடா அவ கூட பேசிக்கிட்டு இருக்க, நீ போகிற போக்கே சரியில்லடா, எதுக்காகடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னை இப்படி வளர்க்கலையடா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நான் தப்பாலாம் பேச கிடையாதுமா, எதர்ச்சியாக நேற்று கோவிலில் அதாவது நீங்கள் கோவிலுக்கு பிரசாதம் வாங்க சொல்லி அனுப்பியிருந்தீங்கல்ல, அப்போதாம்மா அவளை கோவிலில் பார்த்தத அவளோட வாழ்க்கையும் என்ன மாதிரி தாம்மா, அவங்க வாழ்க்கையில் டிவோர்ஸ் ஆகி இப்போது
அவங்க அம்மா வீட்டில் தாம்மா இருக்காளாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. சரவணா, என்னடா சரவணா சொல்கிற? என்னடா அவங்க வாழ்க்கையில் டிவோர்ஸ் ஆகி அவங்க வீட்டில் இருந்தா என்ன, வீட்டில் இல்லாக்கட்டி என்னடா, எதுக்காக அவங்க கூட பேசுகிற நீ? அவ கூட பேசுகிறதுனால கண்டிப்பாக உனக்கு தாண்டா கெட்ட பேர் வரும். இனிமேல் அவ கூட பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, எதுக்காகம்மா என்ன சந்தேகப்பட்டு பேசுகிற நீ? கண்டிப்பாக நான் இந்த மாதிரியெல்லாம் தப்பாக போயிட மாட்டேம்மா. உன்னோட வளர்ப்பு எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும். நீ என்னை பற்றி தப்பாலாம் நினச்சிடாதம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா, அதாவது சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம்டா. அதனால் யாரை என்னன்னு கொஞ்சம் பார்த்து பேசி, இனிமே அவ கூட பேசுகிறத கூட நிப்பாட்டிட்டு, இனிமே அவள் ஃபோன் பண்ணாலையும் இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிடுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் அப்படி குழம்பி போய் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணன், அதாவது சரவணன் இருந்துட்டு திரும்பவும் நம்ம அஞ்சலிக்கு கால் பண்ணி பேசுவாரா மாட்டாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.